மார்க்கிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 3.5. ஸோ ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸ் எடுத்துக்கிறோம். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 × 10⁻³ ஸோ ரெண்டு போல்ஸும் ஈக்குவல் இன் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெண்டும் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். உங்களோட எர்த்து ஒவ்வொரு போலோட போல் ஸ்ட்ரென்த் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ போல்ஸ் அப்படிங்கிறது F = K × QMA QMB by R² × R cap ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ மேக்னிடியூட் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா F = K × QMA QMB by R². ஸோ எஃபோட வேல்யூ 9 × 10⁻³ ஆறுங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றினீங்கன்னா 10⁻² மீட்டர். ஸோ அப்போ ஓவரால் வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குது எஃபோடது 9 × 10⁻³ ஈக்குவல் டு உங்களோட QMA ஓடது வந்துட்டு 10⁻7 இன்ட்டு QM² நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை உங்களோட ஆரோட வேல்யூ 10 × 10⁻² ஹோல் ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது QM = 30 Nt⁻⁻1. ஸோ அடுத்தது பேஜ் நம்பர் 149 எக்ஸாம்பிள் 3.9. ஸோ ஒரு டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் எடுத்துக்கிறோம். அதில் காயில் வூண்ட் பண்ணியிருக்கிறதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.24 மீட்டர். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 100. ஸோ ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25 × 10⁻6 T. ஸோ என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கரண்ட் 60 டிகிரிக்கு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த காயிலை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பை 2 பண்ணிங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த காயில் எவ்வளோ கிடச்சிருக்கு 0.12 மீட்டர் கிடச்சிருக்கு. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்துட்டு 100. ஸோ டிஃப்ளெக்ஷன் தீட்டாங்கிறது 60 டிகிரி அப்படிங்கிறனால tan 60 டிகிரிங்கிறது என்ன வேல்யூ √3. √3யோட வேல்யூ என்னது 1.732. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும் கரண்ட். அப்போ கரண்ட்டோட ஃபார்முலா என்ன I = 2RBH/μ0 × n tan θ. ஸோ 2 போட்டிருக்கோம். ஆரோட வேல்யூ 0.12 ரேடியஸ் அண்ட் BH கொடுத்துருக்கிறது 25 × 10⁻6/μ0ஓட வேல்யூ 4 × 10⁻7 4 பை வரணும். ஸோ பையோட வேல்யூ வந்துட்டு 3.14 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இன்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100. ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு 0.82 × 10⁻1 ஆம்பியர். ஸோ -1 அப்படிங்கிறத பவரில் இங்கே வேல்யூவில் கேல்குலேட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கும் இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா 0.082 ஆம்பியர். ஸோ டோட்டலாக அதோட கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகிருக்கு உங்களுக்கு டிஃப்ளெக்ஷனில் பாஸ் ஆகும் 60 டிகிரிலன்னு பார்த்தீங்கன்னா ஐங்கிறது 0.082 ஆம்பியர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா எக்ஸாம்பிள் 3.10. ஸோ அவங்களோட கொடுத்துருக்க வந்துட்டு பார் மேக்னெட்டோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் டென்சிட்டிங்கிறது 200 கிராம். ஸோ 2 ஆம்பியர் ஸ்கொயர் அண்ட் 8 கிராம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் த மேக்னெட் டென்சிட்டிங்கிறது என்னது மாஸ் பை வால்யூம். அப்போ வால்யூம் கேல்குலேட் பண்ணணுன்னா வால்யூம் = மாஸ் பை டென்சிட்டி. ஸோ மாஸ் கொடுத்துருக்காங்க டென்சிட்டி கொடுத்துருக்காங்க டிவைட் பண்ணிங்கன்னா 25 × 10⁻6 மீட்டர் கியூப் கிடைக்கும் வால்யூமில். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட மேக்னிடியூடு பார்த்தீங்கன்னா PM = 2 × AM². இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் பை வால்யூம். ஸோ அப்போ 2/25 × 10⁻6. ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் M = 0.8 × 10⁵ AM⁻1. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 3.11. ஸோ என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க B = μ0 H vector plus M vector. ஷோ தட் m = μr - 1. ஸோ இதோட சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கதை எடுத்துக்கோங்க. ஸோ 3.36 ஈக்குவேஷன் படி 3.36 ஈக்குவேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். m = மாடுலஸ் ஆஃப் M vector by H vector. ஸோ நடத்தும் போது ப்ரீஃபாக சொல்லியிருப்போம் எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஈக்குவேஷன் படி உங்களோட வெக்டார் ஃபார்மில் நீங்கள் ரீரைட் பண்ணும்போது எம்முக்கு ரீரைட் பண்ணிங்கன்னா M = m × H கிடைக்கும். அப்போ B = μ0 இந்த ஹச்சுக்கு எம்முக்கு பதிலாக m + 1 × H = B vector = μ × H வந்துடும். ஸோ அப்போ இந்த m வெக்டாருங்க நம்ம பிஏ எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ B μ = μ0 m + 1. ஸோ இந்த m + 1 இங்கே கொண்டு மியூ இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ μ/μ0ங்கிறது என்னது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி μr. ஸோ அப்போ m = என்னது μr - 1 நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.
அடுத்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3.18. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிறோம். அதோட மேக்னிடியூட் பார்த்திங்கன்னா லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கேரிங் கரண்ட்டாக இருக்குது. ஸோ 1 ஆம்பியர் கரண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 மீட்டர். ஸோ எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அப்போது 1 is equal to 1 ஆம்பியர் and radius 1 meter. So அப்போ magnetic field B is equal to mu naught I by 2 pi r. Mu naught ஓடது 4 pi into 10 power minus 7 into current 1 divided by 2 pi into r ஓட value 1. So cancel பண்ண என்ன கிடைக்கும்? 2 into 10 power minus 7 t. So அப்போ எர்த்து magnetic field B எர்த்து approximate எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 10 power minus 5 டெஸ்லாக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது ஸ்ட்ரைட் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு 100 டைம்ஸ் வந்துட்டு எர்த்தை விட கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.22. ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாஸ் ஆகுது பெர்பெண்டிகுலரில். ஸோ சர்க்குலர் மோஷனில் அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2.80. எலக்ட்ரானோட ஸ்பீட் கால்குலேட் பண்ணணும். அப்போ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் நமக்கு என்ன தெரியும்? 1.60 into 10 power minus 19 கூலும். ஸோ மாடுலஸில் போடும்போது மைனஸ் வராது, ப்ளஸில் வந்துடும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு பார்த்தீங்கன்னா 0.500 டெஸ்லா. எலக்ட்ரானோட மாஸ் நமக்கு தெரியும். ஸோ ரேடியஸ் 2.50ங்கிறத நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? 2.50 இன்ட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 10 power minus 3. ஸோ அப்போது எலக்ட்ரானோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா V is equal to modulus of Q RB by M. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V is equal to 2.195 into 10 power 8 ms power minus 1.